தெரியுமா உங்களுக்கு? கற்பூர தீபாராதனை எதற்காக? வீடுகளிலும் கோயில்களிலும் பூஜை வழிபாடுகளின் போது கற்பூர தீபாராதனை காட்டுவது எதற்காக என்றும் அதன் மகிமையை பற்றியும் அறிந்து கொள்வோம். மூலஸ்தானத்தில் வெளியில் உள்ள காற்று மற்றும் ஒளி லேசாக உள்ளே செல்ல முடியாதபடி கருவறையானது அமைக்கப்பட்டிருக்கும். நடை திறந்து திரை விலகி மணி ஓசையுடன் தீபாராதனை நடைபெறும் போது இருள் நிறைந்த மூலஸ்தானத்தின் இருளானது நீங்கி தூய ஒளிப்பிழம்பான இறைவனை காண இயலும். எண்ணங்கள், சிந்தனைகள் என்று எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் உள்மனதிலும் இறைவன் உறைந்திருப்பான். அப்படி இருக்கும் இறைவனை உலக இன்பங்கள் என்ற இருள் மூடியிருக்கும். அந்த இருள் அகன்றால் உள்மனதில் உள்ள இறைவனை காண இயலும் என்பதையே கற்பூர தீபாராதனை உணர்த்துகிறது. கற்பூரம் தன்னை முழுமையாக அழித்து கொண்டு பூரணமாய் கரைந்து காணாமல் போகிறது. அதுபோலவே இறை இன்ப ஒளியில் பூரண ஜோதியாகிய இறைவனுடன் நாமும் ஐக்கியமாகவே பிறந்திருக்கிறோம் என்பதையும் கற்பூர தீபாராதனை உணர்த்துகிறது. இறைவனுக்கு அனைத்தையும் அர்ப்பணித்து மனநிறைவடையாமல் தன்னையே அர்ப்பணிப்பதையே ஆத்ம சமர்ப்பணம் ஆகும். கற்பூர தீபாராதனையை கண்ணில் ஒற்றிக்கொள்வது இறைவனின் பாதங்களில் நாம் வீழ்ந்து வணங்குவதற்கு ஒப்பாகும்.